ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி கண் முழிச்சதுமே எல்லாருமே போயிட்டு ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தியை மட்டும் கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. ரேவதி சந்திரகலாவை பார்த்து, சித்தி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, உனக்கு அடிப்பட்டதுலேருந்து நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம நினச்ச மாதிரியே இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லை, கடந்த 2 வருஷம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தில் இருக்க, இந்த சைடு கார்த்தியை பார்க்க தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரேவதி தன்னை மறந்துட்டா அப்படின்ட்டு கார்த்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே ரேவதி கிட்ட பேச்சு கொடுக்க, ரேவதியும் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. அப்போ தான் ராஜராஜன் வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள கார்த்தியை மட்டும் ரேவதி என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மயில் சொல்கிறாங்க, வாங்க மாமா வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அப்போ தான் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் உங்ககிட்டலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் டாக்டர் வந்து பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, ரேவதிக்கு நினைவாற்றல் இழப்பு நோய் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டாங்க. அந்த 2 வருஷத்தில் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஞாபகம்லாம் திரும்பி வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஞாபகம்லாம் வந்துடும், அதுக்காக நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, இது கேட்ட ரோகிணி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, அப்போ எவ்வளோ நாளில் டாக்டர் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, 1 வாரத்துலேயும் நடக்கலாம், 6 மாதத்துல நடக்கலாம், அப்படி இல்லைனா வருஷக்கணக்கு கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே கார்த்தி வந்து மனசுடைஞ்சு போய் வெளியில் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் மயில் வந்து கார்த்தி கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி, இந்த விஷயத்துக்கு ஏன்ப்பா மனசுடைஞ்சு போய் நிற்கிற, எல்லாரோட பிரச்சனையுமே நீ தான் தீர்த்து வைப்ப, ஆனால் உனக்குன்னு பிரச்சனை வரப்ப எங்களால் கூட எதுவுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ரேவதி உங்களை மறக்க மாட்டா, ஏன்னா ரேவதிக்கு நீங்கன்னா உயிர், கண்டிப்பாக அவளுக்கு உங்களோட ஞாபகம் வராமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திகை என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. இந்த சைடு சந்திரா வந்து சாம்பிச்சிரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, எப்படியோ ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா, கார்த்தியோட கல்யாணம் ஆன விஷயம் அந்த கிளவி எதுவுமே ரேவதி இப்போ மைண்டில் இல்லவே இல்லை. அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு, நம்மளுக்கு நல்லது தானாக நடந்திருக்கு. நம்ம 2 பேருமே கார்த்தி ரேவதியை பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் கோர்ட்டு கேஸா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து அவங்க 2 பேரும் தானாக பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அந்த ரேவதியை கார்த்தியை மறந்துட்டதுக்கப்புறம் அந்த கார்த்தி எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும், அவனை பேசாமல் இதோட வீட்டை விட்டு துரத்திடு, நம்மளை விட்டு அவன் போனாதான் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்ம பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சேரி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா ரொம்ப யோசிக்கிற போல, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, என்னையும் பிரிக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணான், நல்ல வேலை யார் பண்ண புண்ணியமோ நம்ம 2 பேருமே ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டனால நம்ம 2 பேரும் பிரியாமல் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோம். இப்படிப்பட்ட ஆளை நம்ம வீட்டில் வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு எதிராக திருப்பிட்டவன் அவனை போயிட்டு இனிமேட்டு நீ வீட்டில் வச்சிருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சாமுண்டேஸ்வரியை நல்லாவே பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ரேவதி பொழைக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி எவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்தா சந்திரா பேசுறதெல்லாம் காதில் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. சந்திராவை பலார்னு ஒரு அறை விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு சந்திரா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சாமுண்டேஸ்வரி. ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இது கேட்ட சாமுண்டேஸ்வரியும் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே கார்த்தியும் வராங்க. அப்போ தான் சாமுண்டேஸ்வரி எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகும்போது கார்த்தியை மட்டும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் வெளியிலே நில்லு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்து தூக்கிட்டு வராங்க. அப்போ தான் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க, என்னம்மா செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதியை இவனை மறந்துட்டா, இதுக்கப்புறம் எதுக்காக இவன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா, இதை சாதகமாக பயன்படுத்தி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தலாம் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வேற யாரோட வேலையாக இருக்கும், இந்த சின்னத்தையோட வேலை தான் இருக்கும், சின்னத்தை தானே எப்போ பாரு கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதான் ரேவதிக்கு இப்படி ஆனதை சாதகமாக பயன்படுத்தி இப்போ என்னன்னா கார்த்தியை மொத்தமாக வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுங்க, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே மாட்டோம். ரேவதி இப்போ வேணால் கார்த்தியை மறந்துருக்கலாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் வரதானே போகுது, அப்போ அவளுக்கு ஞாபகம் வந்து கார்த்திங்கன்னு கேட்டால் நீங்களே என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, டாக்டர் என்ன சொல்லி அமிச்சாங்க, ரேவதிக்கு பழசெல்லாம் தானாக தான் ஞாபகம் வரணும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட
அது அவளோட உயிருக்கே ஆபத்து. இவன் மேலே நான் கோவத்திலேயோ இல்லை பழைய பகையிலையோ இவனை வீட்டை விட்டு நான் துரத்தலை. என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவனை நான் வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாம்பிடிச்சடி சொல்ல இதை கிட்ட காட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதான். உங்கள் பொண்ணோட உயிருக்கு பயந்தே நீ வீட்டை விட்டு துரத்துறீங்க. சரி, அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போயிடணுமா? டாக்டர் என்ன சொல்லிவிட்டாங்க? பழைய ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர அவள் கூட இருக்கிறவங்க யாரையும் வீட்டை விட்டு அனுப்ப சொல்லலை. அதனால நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? ரேவதி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு. கோர்ட்டில் எங்கள் 2 பேரையும் 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ரேவதிக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. அதுக்காக என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா நான் கோர்ட்டு கேஸுன்னு போய் கண்டிப்பாக என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் வாங்க தான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை வீட்டை விட்டு அவ்வளோ ஈஸியாலாம் துரத்திட முடியாது. ஏன்னா என் பக்கம் எல்லாமே சாதகமாக இருக்குது. ரேவதி வேணால் என்னைய மறந்துருக்கலாம், ஆனால் ரேவதிக்கு எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் உண்மை. நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இதை மீறி அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி செம்மையாக சாம்பிள் செடிக்கிட்ட பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இவனுக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு உன்னையவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் இன்னும் உங்களை எதிர்த்து பேசணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. என் பொண்டாட்டியை விட்டு நான் பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு, நான் ரேவதி கூட பக்கத்திலே இருக்கணும். அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவளை விட்டு நான் போயிடக்கூடாது. அவளை விட்டு மட்டும் நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக ரேவதியோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக தான் நான் ரேவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கும் அவன் மேலே அக்கறை இருக்குது. நான் எப்படி அவளுக்கு பழசெல்லாம் திருப்ப கொண்டு வர முடியுமோ அப்படி நான் கொண்டு வரேன். நான் அதை தவிர்த்து அவளை கஷ்டப்படுத்தியோ வேதனைப்படுத்தியோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு எனக்குமே நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்பிடிச்சரியால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ தான் ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க மாப்பிள்ளை. நீங்கள் ரேவதியோட புருஷன். கோர்ட்டில் உங்களுக்கும் ரேவதிக்கும் டைவர்ஸ் கேஸில் 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. ரேவதிக்கு பழசெல்லாம் எப்படி ஞாபகத்தில் கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். இனிமேட்டு யாராவது கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்லி கார்த்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா அங்கே எப்படி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபோனில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது, நான் நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் சிவனாண்டியை போய் பார்த்து பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, பத்தியா உன் கழுத்தில் இருக்க தாலியை கழட்ட வச்சால அந்த கார்த்தி ரேவதி, இப்போ அவளுக்கு என்ன நிலமை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்மளை பிரித்து அவங்களுக்கு கடவுளாக பார்த்து தண்டனையை கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. இப்போ அவளுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. உயிருக்கு உயிராக நேசிச்ச அந்த கார்த்தியவே யாருன்னு பார்க்குறா. இப்படி ஒரு நிலைமை ரேவதிக்கு தேவைதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி எப்படியாவது ரேவதி கார்த்தியை நிரந்தரமாக பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் கழுத்தில் தாலி இறங்க வச்சாலே இனிமேட்டு அவள் கழுத்தில் அந்த தாலியை நான் ஏறவே விட மாட்டேன். நிரந்தரமாக கார்த்தி அவகிட்ட இருந்து பிரித்து எப்படியாவது சாமுடிச்சரியை அடக்கி அந்த வீட்டை நான் தான் ஆளணும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சரியான நேரம். இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இப்போ காற்று நம்ம பக்கம் தாங்க வீசுது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்ல சிவனாண்டி சொல்கிறாங்க, எப்படியோ சந்திரா நீ நினச்சதை சாதிச்சாலே எனக்கு போதும். நீ நானும் பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்தியோட ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா நம்ம கார்த்தி வந்து இனிமேட்டு யாருக்கும் பயப்பட போகிறது கிடையாது. கார்த்தியை அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை அங்கே ரூமில் மாட்டி வைப்பாங்க. அதை பார்த்து ரேவதிக்கு கண்டிப்பாக பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கண்ணில் பார்க்கும்போது மறந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. நம்ம ரேவதிக்கு எப்படி நம்ம கார்த்தி வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.